ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பயோசுவாலஜி 2020 பப்ளிக் கீ ஆன்சர் அனாலிசிஸ் பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் கீ எந்த வெப்சைட்லையுமே எனக்கு கிடைக்கல. ஸோ என்னோட பயாலஜி டீச்சர்கிட்ட நான் கீ வாங்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த டைம் உங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இது எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்கள் ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும், எது மாதிரி பப்ளிக் இன்விஜிலேட்டர்ஸ் அவங்க சைன் பண்ண போகிறாங்க, எது மாதிரி ஆன்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த கீ ஆன்சர்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு ஆன்சர்ஸ் மார்க் குறையாமல் உங்களை பார்க்குறதுக்காண்டி இது ஒரு பெரிய ஒரு இதாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எனக்கு பயோ பாட்னி கிடைக்கல, பயோ சுவாலஜி மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், 8 ஒன் வேர்ட்ஸ். ஒன் வேர்ட் ஷுட் பி வித் நம்பர் ஆஸ் வெல் அஸ் சாய்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் அண்ட் சாய்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ 8 ஒன் வேர்ட்ஸுமே மேக்ஸிமம் 1 பேஜில் முடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓவிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரப்ச்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிகூல் அந்த ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த ஓவரி, அவ்வளோதான். அதோட டெஃபினிஷன் மட்டும் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்கல. ஓவலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு மார்க்கு. ஸோ அது எப்போ அக்கர் ஆகுது, அபவுட் 14th டேட், அவ்வளோதான். அந்த டெஃபினிஷன் 14th டே அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காசஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் இல்லாட்டி 21 ட்ரைசோமி. ஸோ இதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரைசோமி கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21, அவ்வளோதான். அதுக்குள்ள காசஸ் தான். உங்களுக்கு எஃபெக்டோ சிம்டம்ஸோ எதுவுமே கேட்கல. காசஸ் என்னது, குரோமோசோம் 21 ட்ரைசோமி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் வரும். அந்த ஒரு வேர்டு தான், ட்ரைசோமி கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21. அதுக்கு 2 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒப்பேரான்ஸ். ஸோ ஒப்பேரான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ ஜீன் எல்லாமே ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்கிறதா ஒப்பேரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் அந்த கிளஸ்டர் ஆஃப் ஜீன் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அதுக்கு ஒரு மார்க். ஸோ எத்தனை ஒப்பேரான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 75 டிஃப்ரெண்ட் ஒப்பேரான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மார்க். ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வளவலன்னு எழுதிட்டு இருக்க வேண்டாம் 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் 4 பாயிண்ட்ஸ் எதுனா வெல் அண்ட் குட். சம்டைம்ஸ் 4 இன்ட்டு ஹாஃப் 2 மார்க்ஸ் அப்படின்னு கூட கொடுப்பாங்க சம்டைம்ஸ். ஆனால் இதில் எனி 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு 1 2 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது புக்கில் இருக்க 2 பாயிண்ட் நீங்கள் எதாவது எழுதுனா ஓகே. ஸோ சம்டைம்ஸ் 4 எழுதிங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா சம்டைம்ஸ் 4 இன்ட்டு ஹாஃப் 2 3 மார்க்ஸ் கேட்கும்போது 6 இன்ட்டு ஹாஃப் 3 அது மாதிரி கொடுப்பாங்க மார்க்ஸ். ஸோ நீங்கள் இதில் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 தான் ஞாபகம் இருந்துச்சுன்னா 2 எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 ஞாபகம் இருந்துச்சுன்னா 4 கூட எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 13 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நோன் அஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், அதோட யூசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, அது எத்தனால் C2H5OH. அந்த எத்தனால்ங்கிற வேர்டு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் எதுக்கு யூஸ் ஆகும், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, அவ்வளோதான். இண்டஸ்ட்ரியல் லெபார்ட்டரி ஃபியூல் பர்பஸஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபியூல் பர்பஸ்னு எழுதினாலே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. கொஷின்லேருந்தே ஆன்சர்ஸ் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி சிம்பிளாக தான் போன வருஷம் இருந்திருக்கு. கீ ஆன்சராக அதுக்கேற்ற மாதிரி 1 1 2 மார்க்ஸ் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கமிங் டு ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ். ஸோ ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஜென்ரேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஃப்ரம் த செல் பேஸ்டு தெரப்பி அப்படின்னா என்ன, அவ்வளோ ஒரு லைனுக்கு ஒரு மார்க். குட் பி யூஸ்டு டு டெஸ்ட் நியூ ட்ரக்ஸ், அதோட யூசஸ் வளவல நிறைய யூசஸ்லாம் எழுத வேண்டாம், ட்ரக்ஸை டெஸ்ட் பண்ணி யூஸ் ஆகுது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸுமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிடோசின் காசஸ் லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் த ஆக்சுவல் எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த ஆல்வியோலி ஆஃப் தி மேமரி கிளான்ஸ். இது உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன, அந்த டெஃபினேஷனுக்கு மட்டுமே ஒரு லைன் தான், அதுக்கே 3 மார்க். நீங்கள் வளவலன்னு நிறைய எழுதணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ்க்கு கொஷினுக்கு என்ன கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் மட்டும் இருந்தால் போதும். காசஸ் கேட்டிருக்கமோ நீங்கள் காசஸ் சிம்டம்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் எழுதக்கூடாது. காசஸ்னால் காசஸ் மட்டும், சிம்டம்ஸ்னால் சிம்டம்ஸ் மட்டும். ஸோ அது மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின், அமினோ சிந்தசிஸ். ஸோ இட்ஸ் அ ப்ரீநட்டல் டெக்னிக், டிடெக்ட் எனி குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இன் த ஃபியூட்டஸ், டிட்டர்மைன் செக்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ், மேபி a chance for female feticide, a statutory burn on amniocentesis is imposed. இதுலேருந்து ஏதாவது 3 பாயிண்ட்ஸ். அம்னோசென்டசிஸ்னானது நம்ம கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா பார்க்குற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸை தான் நம்ம அம்னோசென்டசிஸ்னு சொல்கிறோம். அதனால் என்ன நடக்கலாம், இப்போ பெண்ணாக இருந்தால் ஒரு ஃபீமேல் ஃபியூட்டிசிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது 3 பாயிண்ட் அவங்களுக்கு தேவையானது 3 பாயிண்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் நான் அமினோசென்டசிஸில் 2 ஆன்சர் இருக்கும் புக்கில். ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசனில் ஒன்று இருக்கும், கடைசி அமினோசென்டசிஸோட ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸை எழுதி வச்சாலும் உங்களுக்கு 3 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க, 3 பாயிண்ட்ஸ். அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சாலும் 3 மார்க். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கீயுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தைமஸ் ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் பேர் தைமோசின். ஓகேவா? தைமஸில் வேறு ஹார்மோன் மாதிரி தைமோசின். ஸோ அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் ஏதாவது 2 ஃபங்க்ஷன் இருந்தீங்கன்னா போதும், அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி வில் பி அவார்டட் 3 மார்க்ஸ். ஓகேவா? ஜீன் பேங்க்ஸ். ஸோ ஜீன் பேங்க்ஸ் எது, இட்ஸ் அ டைப் ஆஃப் பயோ
ரிப்போசிட்டரி விச் ப்ரிவென்ட்ஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னா என்ன ஒரு மார்க். அதுக்கப்புறம் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் லாங் பீரியட் அண்ட் சீட் பேங்க்ஸ் அதோட யூசர்ஸ். அது மாதிரி எந்தெந்த பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ இந்த கொஷினில் அடுத்து பப்ளிக்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போதும். ஸோ உங்களுக்கு ஒரு எப்படி ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகேவா. நெக்ஸ்ட் 19th கொஷின் இஸ் அ கம்பல்சரி கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளோ சார்ட் ஆஃப் எக்ஸ் லிங்க்டு இன்னரிட்டன்ஸ். ஸோ இட்ஸ் அ கலர் பிளைண்ட்னஸ்க்குள்ள ஃப்ளோ சார்ட். ஓகேவா. பிட்வீன் நார்மல் ஃபீமேல் அண்ட் கலர் பிளைண்ட் மேல். நார்மல் ஃபீமேல் நார்மல் உமனுக்கும் கலர் பிளைண்ட் மேனுக்கும் உள்ள அந்த இது. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். கேமெட்ஸ் எடுத்து அந்த ஃப்ளோ சார்ட் நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். முடிஞ்சா வில் அப்லோட் வீடியோ ரிகார்டிங் திஸ். இஸ் அ வெரி ஈஸி கொஷின். 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க வேண்டாம். ஃப்ளோ சார்ட்டை மட்டும் எழுதி வச்சிங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே 3 மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகேவா. ஸோ ட்ரை டு யூஸ் திஸ். நெக்ஸ்ட் கொஷின் 5 மார்க்ஸ்க்கு போகிறோம். 5 மார்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட மெத்தடாலஜிஸ். ஸோ நிறையா பேர் என்ன நினச்சிருவீங்கன்னா இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு பார்த்தோன்னே செலைன் ஃபியூச்சர்ஸ் அந்த 14 பாயிண்ட் அப்படியே எழுதிடுவீங்க. ஸோ அது எழுதக்கூடாது. இது மெத்தடாலஜிஸ். ஸோ அதோட ப்ராசஸ் மெக்கானிசம் தான் எழுத போகிறோம். ஸோ இதுக்கு வந்து அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில். அதுலேருந்து இவங்க 10 பாயிண்ட்ஸ் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் எழுதியிருக்க அந்த லைன்ஸில் இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டும் பட்சத்தில் ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சம்டைம்ஸ் ஏதோ தப்பாக எழுதிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கரெக்டான வேர்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சா அதை அண்டர்லைன் பண்ணும் பட்சத்தில் அவங்க ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு தேவையான அந்த ஹிண்ட்ஸ். இப்போ டிஎன்ஏ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ், ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ பை வெக்டார். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி அவங்க கீவேர்ட்ஸ் மட்டும் இருந்தாலே அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 10 × 1/2 5 மார்க். ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் எழுதும் போதோ இல்லை ப்ராசஸ் எழுதும் போதோ மெத்தடாலஜிஸ் எழுதும் போதோ பாயிண்ட் வைஸாக எழுதுங்க. ஸோ தட் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் மேன் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மேன் எப்படி எவால்வ் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் 10 பாயிண்ட்ஸ். ஸோ பேராகிராஃபாக இருக்கலாம் புக்கில். ஸோ அது வந்து நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் யார் எவல்யூஷன் ஆஃப் மேன்னா எல்லா மேன் எப்போ வந்தாங்க, மேமல்ஸ் எப்போ எவால்வ் ஆனாங்க, அதுக்கப்புறம் ஹோமோ ஹேப்லஸ், ஹோமோ எரக்டஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லீவ் டு ஆஃப்ரிக்கா இப்போ நீதர்னல் மேன் எப்போ வந்தாங்க. ஸோ அது மாதிரி எல்லாரை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு லைனில் இருக்கணும். ஸோ அப்போ 10 × 1/2 மார்க் யூ வில் பி அவார்டட் 5 மார்க்ஸ் ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு 5 மார்க் வந்து அப்படியே பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ அதோட டெஃபினிஷன். த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் சைஸ் இன் ரிலேஷன் டு யூனிட் ஸ்பேஸ் அண்ட் டைம். இல்லாட்டி இட் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வித் நேச்சுரல் அப்டேட். பாப்புலேஷன் டென்சிட்டியானது ஒரு இடத்துல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அந்த இதோட பரப்பளவை தான் நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் இன் அ பர்டிகுலர் ஹேபிட்டட், ஒரு இடத்துல எவ்வளோ பீப்புள் இருக்காங்க. ஸோ அதை மட்டும் எழுதினோம்னாலே பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிருது. நட்டாலிட்டி மார்ட்டாலிட்டி. ஸோ நட்டாலிட்டி அப்படின்னா என்னதுன்னா பர்த், பிறப்பு. மார்ட்டாலிட்டினா இறப்பு. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அப்படின்னாலும் நட்டாலிட்டினாலும் ஒன்று, பாப்புலேஷன் டிக்ரீஸ் மார்ட்டாலிட்டினாலும் ஒன்று. ஸோ அதுக்கு எப்படி 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ் இன் பாப்புலேஷன் பை ஹேட்சிங் ஜெர்மினேஷன் ஆர் ஃபியூஷன். அதாவது ஒரு பிறப்பு வந்து வர்றது, ஸோ ரீப்ரொடக்ஷன் வழியாக நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிறது தான் நட்டாலிட்டி. ஸோ அதோட டெஃபினிஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அதோட ஃபார்முலா. ஸோ அதுக்கு 2 மார்க். சரியா. பர்த் ரேட் நம்பர் ஆர்கானிசம்ஸ் பெர் ஃபீமேல் பெர் யூனிட். ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் மார்ட்டாலிட்டியை பொறுத்தளவுக்கு லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கம்மியாகிட்டே வராங்க. ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் அதுக்கு 2 மார்க். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்ரோ கெமிக்கல்ஸ். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் வந்து 5 மார்க்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து 10 × 1/2 5 மார்க் கொடுக்கலாம். பட் புக்கில் 10 பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதும் போதே உங்களுக்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பயோசுவாலஜிக்கு. ஸோ பயோபாட்னி கீ கிடைக்கல, நான் கிடச்சா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.